சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற வாழ்த்துதலோடு, தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே மீண்டுமாய் தேவனுடைய சமூகத்தில் நாம் ஒன்று சேரவும், தேவனுடைய மகா பரிசுத்தமான சத்தியங்களை தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளவும் தேவன் நமக்கு கொடுத்து வருகிற மேலான கிருபைக்காக அவருக்கும் அவருடைய குமாரனுக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு, நாம் தாவீதினுடைய கடைசி நாட்கள்ல நடந்த சம்பவங்களை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப கடைசி நாட்கள்ல நடந்த ஒரு சம்பவம், தாவீது ஒரு தவறு செய்கிறார். என்ன தவறு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இஸ்ரவேலரை இலக்கம் பார்த்ததுதான் அந்த தவறு. அதுக்கு காரணம் யாருங்க? சாத்தான் அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். அப்ப சாத்தானுடைய அந்த ஒரு ஏவுதல் தான் இவர் என்ன பண்றாருன்னா, அந்த இலக்கம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, தன்னுடைய படை வலிமை என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறாரு. தேவன் மேல வைக்க வேண்டிய நம்பிக்கைய மனுஷர் மேல அங்க வச்சுட்டாரு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அது தேவனுக்கு பிடிக்காத ஒரு குணம். எனவே யோவாப்பு கூட அதை தடுக்கிறாரு. வேண்டாம் ராஜா, தேவன் நம்மளை வர்த்திக்க பண்ணுவாரு, இது வேண்டாம் அப்படின்னு கூட சொல்றாரு. ஆனாலும் தாவீதினுடைய வார்த்தை அங்க பலத்தது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். யோவாப்பு வேற வழி இல்லாம, அவர் படை தளபதி, அவர் ஒண்ணும் செய்ய முடியாது. ராஜா சொன்னா கெடுத்தாகும். அதனால அவரும் கூட என்ன பண்றாருன்னா கிளம்பி போறாரு. ஒரு எண்ணிக்கையை கொண்டு வந்து கொடுக்குறாரு. கொடுத்த பின்னாடி தாவீதினுடைய இருதயம் வாதிக்குது. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கும் போது தேவன் தீர்க்கதரிசி அனுப்பிச்சு, நீ தப்பு பண்ணிட்டு தான், ஆனா அதுக்கு ஒரு 3 காரியம் இருக்குது, அதுல உனக்கு எதை நீ தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொள்ளை நோய், பட்டயம், பஞ்சம் 3 காரியங்கள் அனுமதிக்கிறாரு. அதுல தாவீது எதை தேர்ந்தெடுக்கிறாருன்னா கொள்ளை நோயை தேர்ந்தெடுத்துட்டாரு. அதை நிமித்தம் எத்தனை பேர் மரிச்சு போனாங்க? 70,000 பேர் என்ன ஆகுறாங்கன்னா அங்க மரிக்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அந்த 70,000 பேர் மரிச்சு தூதன் எருசலேம் பக்கம் தன்னுடைய கையை நீட்டும் போது என்ன ஆகுதுன்னா, தேவனுடைய அந்த கோபம் அங்க தனியுது. உடனே என்ன பண்றாருன்னா மறுபடியும் தீர்க்கதரிசி அனுப்புறாரு. தீர்க்கதரிசி சொல்லி என்ன பண்றாருன்னா, அர்வானா அப்படிங்கிறவருடைய இடத்துல போய் ஒரு பலிபீடம் கட்டி அங்க பலி செலுத்தி தேவனுடைய கோபம் என்ன ஆகுதுன்னா அங்க தீருது, வாதை நிற்குது அப்படிங்கிறத போன வாரம் பார்த்தோம். அப்ப இதுல ஒரு சில பொருளான காரியங்கள் நமக்கு இதுல என்ன பாடம்? அப்ப தாவீது யாருக்கு அடையாளம்? தாவீது அந்த மாதிரி இஸ்ரவேலரை இலக்கம் பார்க்க முடிவு செஞ்சது எதை குறிக்குது? யோவாப்பு தடுத்தது எதை குறிக்குது? யோவாப்பு யாருக்கு அடையாளம்? ராஜாவோட வார்த்தை அந்த நேரத்துல பலத்துச்சே, அது எதுக்கு அடையாளம்? தூதன் எருசலேம் அழிக்க பார்த்தது எதுக்கு அடையாளம்? ஏன் இந்த ஜனங்களை இலக்கம் பார்த்தது அவ்வளவு பெரிய தப்பா? அதுக்கு ஏன் தேவன் 70,000 பேரை கொல்லணும் அப்படிங்கிற அவ்வளவு பெரிய தப்புக்கு காரணம் என்ன? இவ்வளவு பெரிய தண்டனை எதுக்கு கொடுக்கணும்? அதனுடைய விளக்கம் பார்க்கணும். அடுத்து தாவீது செஞ்ச தவறுக்கு அநியாயமா இஸ்ரேல் ஜனங்கள் செத்து போனாங்களே, அது எதை அடையாளப்படுத்துது? அந்த காத்து தீர்க்கதரிசி அவர் யாரை அடையாளப்படுத்துறார்? அர்வனா அவர் யாரை குறிக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். அதுல தாவீதை குறிச்சு பார்த்தோம். தாவீது யாருக்கு அடையாளங்கும் போது, உடன்படிக்கை செய்த ஜனங்களுக்கு அடையாளம். தாவீத ராஜாவா தேவன் தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் அவருடைய இருதயம் அப்படிங்கிறத பார்த்தோம். எல்லாம் சுத்தமா மறந்துட்டீங்களோ? இல்ல, அவருடைய இருதயம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். அப்ப தாவீதினுடைய அந்த இருதயம் தேவனுக்கு முன்னாடி உண்மையா இருந்ததுனாலதான் தேவன் அந்த இஸ்ரேல் கோத்திரத்துல சவுலுக்கு அப்புறம் ஒருத்தரை ராஜாவா தேர்ந்தெடுக்கணும்னு தேவன் நினைக்கும் போது யார் தேவனுடைய மனசுல வந்துட்டா அப்படின்னா தாவீது தான் வந்துட்டார். 8 பசங்க இருந்துட்டாலும் அந்த கடைசி பையனாகிய தாவீதினுடைய குணலட்சணம், தாவீதினுடைய இருதயம் தேவனுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா ஏற்றதா இருந்துருச்சு. அதனாலதான் தாவீதை அங்க செலக்ட் பண்ற. ஆளினுடைய வளர்ச்சி தேவனுக்கு முக்கியம் இல்ல, அவர் எப்படிப்பட்ட கோத்திரத்துல இருக்கிறாருங்கிறது தேவனுக்கு முக்கியம் இல்ல, அவர் எப்படிப்பட்ட நிலைமைகளை இருக்கிறாருங்கிறது தேவனுக்கு முக்கியம் இல்ல. தேவனுக்கு ஏதான் முக்கியம்? இருதயம் தான் முக்கியம். அப்ப அப்படித்தான் தேவன் நம்மளை கூட என்ன பண்ணிட்டாருன்னா, எங்கெங்கயோ இருந்தோம், இந்த வெளியேற பெற்ற சத்தியத்தை கொடுக்கறதுக்கு தேவன் நம்ம கிட்ட பார்த்தது கூட நம்மளுடைய படிப்பை பார்க்கல, நம்முடைய வசதி வாய்ப்புகளை பார்க்கல, நம்ம குடும்ப பின்னணியை பார்க்கல, நம்ம இருதயம் பார்த்துதான் தேவன் என்ன பண்ணாருன்னா நம்மளை கூட தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்சுக்கும் போது நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்னாடி ஒரு சமயம் உண்மையா இருந்திருக்கலாம். இன்னைக்கு அந்த இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படிங்கறதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. அப்ப இருதயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவனுடைய பார்வையில முக்கியமான ஒரு விஷயம். ஆனா எத்தனையோ ஜனங்கள் இருக்கும்போது, ஆபிரகாமுடைய காலத்துல யார தேவன் தேர்ந்தெடுத்தாரு? ஆபிரகாம தான் அழைச்சாரு. எத்தனையோ பேர் இருந்தாங்க. லோத்து இருந்தார், லோத்து அழைச்சிருக்கலாம். ஆபிரகாமுடைய சகோதரர்கள் இருந்தாங்க, அவங்கள அழைச்சிருக்கலாம். ஏன் ஆபிரகாம தேவன் அழைச்சாரு? ஏற்கனவே பார்த்திருக்கோங்களா? அது எத்தனையோ பேர் இருக்கும்போது ஏன் ஆபிரகாம தேவன் அழைச்சாரு? விசுவாசம் அதுக்கு அப்புறம் தானே ஆபிரகாம் காமிக்கிறாரு.
முக்கியமான அவர்கிட்ட ஒரு குணலட்சணம் இருந்துச்சு. வாசிங்க நெகேமியா 9ஆம் அதிகாரம் 7ல இருந்து. ஆபிராமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர். அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு. இதுதான் காரணம். அவனுடைய இருதயத்தை தேவன் பார்த்தாரு. அந்த இருதயம் தேவனுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? உண்மையுள்ளதாக இருக்கிறத பார்த்து கண்டு என்ன பண்ணாராம்? கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெருசியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். நீர் நீதியுள்ளவர். அப்ப முக்கியமான காரணம், அன்னைக்கு அத்தனை ஜனங்கள் இருந்துட்டா கூட தேவன் ஆபிரகாம பார்த்தாரு, எல்லாருடைய இருதயத்தையும் பார்த்தாரு, ஆபிரகாமுடைய இருதயத்தை பார்த்தாரு. அந்த இருதயம் தேவனுக்கு முன்னாடி உண்மையா இருந்துச்சு. அப்ப பாருங்க, தேவன் மத்த எத்தனையோ காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அநேக நேரங்கள் நம்முடைய இருதயத்துக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்காம போயிருக்கோம். ஆனா அந்த இருதயம் தான் தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றதாக இருக்கு. தாவீதுக்கு எத்தனையோ பசங்க இருந்தாங்க. ஏன் சாலமோன தேவன் தெரிஞ்சுக்கிட்டாரு? அது கூட நம்ம பார்க்கலாம். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 5ல இருந்து. கர்த்தர் எனக்கு அநேகம் குமாரரை தந்தருளினார். இப்ப தாவீது சொல்றார், கடைசி நாட்கள்ல கர்த்தர் எனக்கு அநேகம் குமாரர்களை தந்தருளினார். ஆனாலும் அத்தனை பசங்க எனக்கு இருந்துட்டாலும் இஸ்ரவேலை ஆளும் கர்த்தருடைய ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காருகிறதற்கு அவர் என்னுடைய எல்லா குமாரரிலும், பாருங்க, அவர் என்னுடைய எல்லா குமாரரிலும் என் குமாரனாகிய சாலமோனை தெரிந்து கொண்டு, என் குமாரனாகிய சாலமோனை தெரிந்து கொண்டு. ஏன் அப்ப ஏன் ஆண்டவருக்கு இந்த பச்சைபாதம்? மற்றவங்களும் தாவீதுடைய பசங்க தானே, ஏன் சாலமோன தேவன் தெரிஞ்சுக்கிட்டா அப்படிங்கிறதுக்கு தாவீது விளக்கம் சொல்றாரு. பாருங்க, கீழே வசனம் வாசிங்க. அவர் என்னை நோக்கி, உன் குமாரனாகிய சாலமோனே என் ஆலயத்தையும் என் பிராகாரங்களையும் கட்டக்கடவன். அவனை எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன். சாலமோனை நான் எனக்கு குமாரனா தெரிஞ்சுக்கிட்டேன், நான் அவனுக்கு பிதா. ஏன் தேவன் இப்படி பார்த்தாரு அப்படின்னா, இந்நாளில் நடக்கிறபடியே அப்படின்னா அந்த நாட்களில் சாலமோன் தேவனுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். அது தேவனுடைய இருதயத்தை டச் பண்ற மாதிரி என்னமோ நடந்திருக்குதாங்க. அதனாலதான் சொல்றாரு, இந்நாளில் நடக்கிறபடியே அவன் என் கற்பனைகளின்படியும் என் நியாயங்களின்படியும் செய்ய உறுதியா இருப்பானால். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நாள்ல சாலமோன் எப்படி இருந்திருக்கிறாரு? தேவனுடைய கற்பனைகளின்படி நியாயங்களின்படி நடக்கிறதுக்கு எப்படி இருந்திருக்கிறாரு? ஒரு உறுதியை காமிச்சிருக்கிறாரு. இதுதான் அத்தனை பசங்கள் தாவீதுக்கு இருந்துட்டாலும் சாலமோன தேவன் செலக்ட் பண்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம். அப்ப தேவனுடைய வேலை என்ன அப்படின்னா, தேவன் இந்த பூமியை முழுக்க பாக்குறாரு. அதுல விசேஷமா எப்படி பாக்குறாரு பாருங்க. 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். தம்மை பற்றி தேவனை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, உத்தம கண்கள் காது மூக்கு வாயின் ஏதாவது இருக்குதா? இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய வேலை பூமி எங்கும் உலாவுது. எதுக்கு? அவரை பத்தி ஒரு உத்தம இருதயம் யாருக்காவது இருக்காதா? பாருங்க, தேவன் மனுஷங்க கிட்ட வேற எதையுமே பார்க்கல. அதனாலதான் நீதிமொழிகள் ஒரு அருமையான வசனம் சொல்லுது, மகனே உன் இருதயத்தை. அவ பாருங்க, அவர் கேட்கறது எதனா இருதயத்தை தான், பாக்குறது எதனா இருதயத்தை தான். அதனாலதான் சாமுவேல் கிட்ட சொல்லும் போது என்னன்னு சொல்றாரு, நான் மனுஷன் பாக்குற மாதிரி பார்க்க மாட்டேன்ப்பா, மனுஷன் எப்பவுமே எப்படித்தான் பார்ப்பான், முகத்தை தான் பார்ப்பான், ஆனா நானும் இருதயம். ஏன்னா என் பார்வையே அப்படித்தான், அது ஸ்கேன் பார்வை, அது இருதயத்தை தான் ஊடுருவி பார்க்கும். அந்த இருதய சிந்தை எப்படிப்பட்டதா இருக்குது. அதனாலதான் தேவனுடைய வார்த்தையை சொல்லும் போது அது இருதயத்தின் நினைவுகளையும் உருவ குத்துகிறதாயும் அப்படின்னு. அப்ப என்னன்னா தேவன் அப்படின்னாலே அங்க இருதயம் தான் முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கறத கூட நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 34:18 பாருங்க. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார். அப்ப இருதயத்தை பார்த்து உலாவுறாரு.
எந்த இருதயம் நொறுங்கி போயிருக்கோ அங்க யாரு ஆஜராயிடுறா? தேவன் ஆஜராயிடுறாரு. தேவனை கூப்பிடுறதுக்கு வேற எந்த வகையும் தேவையில்ல. அந்த நொறுங்குன இருதயம் இருந்துட்டா தேவன் என்ன ஆயிடுறாரு? சமீபமா ஆயிடுறாரு. அப்ப பாருங்க, யாருடைய இருதயமும் நொறுங்குற மாதிரி நம்ம என்ன ஆயிடக்கூடாது, நடந்துடக்கூடாது. அவங்க பக்கத்துக்கு யார் போயிடுவா? தேவன் போயிடுவா. இதுக்கு நல்ல அடையாளம் தான் நம்ம சொல்லலாம்னா ஆயக்காரன் பரிசேயன் சொல்லலாம். நொறுங்கி போய் நிக்கிறாரு எங்க? வெளியில நின்னுகிட்டு என்னன்னு சொல்றாரு? பாவியாகிய என் மேல் கிருபையா இருக்கும். ஆனா உள்ள நொறுங்க வச்சவர் எப்படி இருக்கிறாரு? இவன் போல இல்ல, நான் எல்லா வகையிலும் பெஸ்ட் அப்படின்னு இருக்கிறாரு. தேவன் என்ன பண்ணாரு? வெளியில வந்துட்டார். வெளியில வந்து அவன் அல்ல, அதாவது உள்ள என்கிட்ட வேண்டிட்டு இருக்கிறானே ஆலயத்துக்குள்ள, அவன் இல்ல, வெளியில நான் ஒண்ணுக்கும் உதவாதேன்னு வெளியே நொறுங்கி போய் நிக்கிறானே, இவனே நீதிமானாக்கப்பட்டு பாருங்க. நொறுங்குன இருதயம் இருந்தா தேவன் இருக்கிற இடத்துல இருக்கிறதுல அதை விட்டு என்ன பண்ணிடுறாரு? அவரு தேடி வந்துடுறாரு. அப்ப அந்த இருதயம் யாருமே பார்க்காத நமக்கு மட்டுமே, ஏன்னா எவ்வளவு நெருக்கமா இருந்த கணவன் மனைவி பிள்ளைகள் எவ்வளவு ஒட்டு உறவு இருந்துட்டாலும் அவங்களுக்கெல்லாம் தெரியாத இருதய ரகசியம் நமக்கு மட்டுமே தெரியும். நமக்கு மட்டும்தான் நம்ம இருதயம். அந்த இருதயத்தை பத்தி தெரிஞ்ச இன்னொருத்தர் யாருன்னா தேவன் மட்டும்தான். அது மட்டும் மத்தவங்களுக்கு தெரிகிற மாதிரி தேவன் வச்சிருந்தா இன்னைக்கு உலகத்துல கெட்டவங்களே இருக்க மாட்டாங்க. ஏன்னா வாலண்டியா என்ன ஆயிருப்பாங்க? நல்லவங்களா ஆயிடுவாங்க. ஏன்னா தெரிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லி. இது தெரியாம இருக்கிற வரைக்கும் ஒருத்தரை பத்தி எவ்வளவு கேவலமாவும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கலாம், எவ்வளவு கோபமாவும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கலாம், நல்லவங்களையும் நல்ல விஷயங்களையும் நல்ல எண்ணங்களையும் கூட உள்ள வச்சுக்கிட்டு இருக்கலாம். அது அவங்கள சார்ந்தது. அதனாலதான் தேவன் ஒப்படைச்சிட்டாரு. இதை மட்டும் மறைச்சிட்டாரு. அது நம்ம கையில சுயாதீனம். அது யாராவது நீ என்ன இப்படி எல்லாம் சிந்திச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு யாராவது நம்ம சுயாதீனத்துல நடக்கும்போது, ஏன் இப்படி நடக்கிற, ஏன் இப்படி உட்கார்ற, ஏன் சப்ஜெக்டுக்கு, ஏன் பிரேயருக்கு வரல, ஏன் கிளாஸ் அட்டன் பண்ணல, இவ்வளவும் கேள்வி கேட்கலாம் இல்லைங்களா? ஆனா ஏன் இப்படி எல்லாம் சிந்திக்கிறீங்க அப்படின்னு யாரும் நம்மள என்ன பண்ண முடியாது, கேட்கவே முடியாது. ஏன்னா அது ஒண்ணு தேவன் என்ன பண்ணிட்டாரு? மறைச்சு வச்சிட்டாரு. விரும்புனா தேவனுக்கு பிரியமான இருதயமா வாழலாம், இல்லைன்னா நடவடிக்கைகளை தேவனுக்கு பிரியமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு உலகத்திலேயே ஒன்னா நம்ம மோசமான ஆளாவும் நம்மள என்ன பண்ணிக்கலாம், இருந்துக்கலாம். அதுல தேவன் என்ன பண்றது இல்ல, தேவனே டிஸ்டர்ப் பண்றது இல்ல. பாருங்க, இன்னைக்கு மோசமா சிந்திச்சுட்டோம்னு ஏதாவது தண்டிச்சிடறாரா? இல்ல நல்லா சிந்திச்சா தேவன் அவருடைய பரிசுத்தாவியை அதிகமா தராரு. மோசமா சிந்திச்சாலும் தேவனால தலையிடுறது இல்லையே. ஆனா என்ன, ஒரு சில கிரியைகளை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரு அளவுக்கு. சே, அவர் சரியில்லை, அவர் நினைப்பெல்லாம் சரியில்லை, அவர் பேச்சே சரியில்லை, அதை வச்சு என்ன பண்ணலாம், ஒரு அளவுக்கு பேசுற வார்த்தையை வச்சு ஒருத்தரை எடை போடலாம். ஆனா முழுக்க என்ன பண்ண முடியாது. ஏன்னா நம்ம யாரு? ரொம்ப நல்லவங்க இல்லைங்களா? ஏன்னா ரொம்ப நல்லா பேசிட்டு உள்ளுக்குள்ள எப்படி இருந்துருவோம். அதான் வசனம் சொல்லுது, அவன் வாயின் வார்த்தைகள் வெண்ணையிலும், வெண்ணையே ரொம்ப மிருது, ஆனா அந்த வார்த்தை எப்படி இருக்குமா, வெண்ணையிலும் மிருதுவானுகள், ஆனா உள்ளமோ எப்படி இருக்கும், கொலை கருதி குத்துனா அவ்வளவுதான், முடிஞ்சாங்க. அந்த மாதிரி உள்ளத்தை வச்சுக்கிட்டு வெளியில நல்லா பேசக்கூடிய வாய்ப்பு கூட யாருக்கு இருக்கு? எங்களுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை பிரதர் அடிக்கிறீங்களா? நமக்கு இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த இருதய சிந்தையில. ஏன் அப்படின்னா இந்த இருதயத்தை தான் தேவன் பார்க்கிறார். நிறைய வசனங்கள் இருக்கு. அதனாலதான் தாவீது சொல்லும் போது ஜெபத்துல என்ன சொல்ற, தேவனே என்னை ஆராய்ந்து பாரும், என்னை சோதித்து. அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. 139 கடைசி 2 வசனம், 23, 24 வாசிங்க. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என் இருதயத்தை அறிஞ்சுக்கங்க. ஏன் இருதயத்தை அறிஞ்சுக்கங்கன்னு சொல்லணும்? அதுதான் தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றதா இருக்கு. சாலமோனுக்கு சொல்லும் போது பாத்தீங்கன்னா நிறைய சொல்லுவார், மகனே தேவனுக்கு முக்கியம் இருதயம் தான். இருதயத்தின் தோற்றங்களை எல்லாம் அவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, அறிஞ்சிருக்கிறாரு. இதெல்லாம் அந்த சாலமோன் நாளாகம படிச்சோம் இல்லைங்களா? அந்த வசனத்துக்கு மேல கீழே எல்லாம் பாத்தீங்கன்னா சாலமோனு கிட்ட தாவீது சொல்லும் போது இருதயத்தை பத்தி ரொம்ப முக்கியமா என்ன பண்ணிருப்பாருன்னா ஒரு சில காரியங்கள் நமக்கு சொல்லியிருப்பாரு. அப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இருதயம். அதனாலதான் வேதத்துல நீங்க எந்த காரியங்கள் படிச்சுட்டாலும் அந்த இருதயத்தை முக்கியத்துவப்படுத்தி தான் இருக்கும். ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருதயத்தை பத்தி தேவன் அநேக காரியங்கள், அதனாலதான் எல்லாவற்றை பார்க்கலும் திருப்புள்ளது மகா கேடுள்ளது. அவங்க இருதயத்துல சிந்திக்கிறதெல்லாம் நான் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், அதெல்லாம் என் பார்வையில இருக்குது. இப்படி எல்லா இருதயங்களை சோதித்து அறிகிறவரோ கர்த்தர். இதெல்லாம் நிறைய வசனங்கள் இருக்கு. இதெல்லாம் என்னன்னா தேவன் எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படிங்கிறதுதான். பாருங்க, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5 வாசிங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம்
அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நினைக்கும் போதே அதை ஒரு படமா பாக்குறார் தேவன். அந்த படமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு, நித்தமும் பொல்லாதது. இங்க ஆரம்பிக்கிறார் இருதயத்தை பார்த்து, எங்க முடிக்கிறார் தெரியுங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 2:23 வாசிங்க. அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராகிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்னைக்கு எல்லா சபையும் தெரிஞ்சுக்கும், தேவன் சர்வ வல்லவர்னு தெரிஞ்சிருக்கும், நல்லவர்னு தெரிஞ்சிருக்கும், இரக்கமுள்ளவர்னு தெரிஞ்சிருக்கும், இருதயத்தை ஆராய்கிறவர்னு கூட அன்னைக்கு என்ன பண்ணிக்கும், ஓ இதை பார்த்துதான் சபையே செலக்ட் பண்ணுவீங்களா, நாங்க வெளியில காமிச்ச எல்லாமே வேஸ்டா அப்படிங்கிறத சபை என்ன பண்ணிக்கும், அன்னைக்கு தெரிஞ்சுக்கும். நினைவுகளின் தோற்றம், இருதயத்தின் நினைவு. இன்னும் ரோமர்ல நீங்க பாத்தீங்கன்னா, மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே அது விளங்கும். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், ஒவ்வொரு காரியத்தை, அந்தரங்கம்னாலே அது எதுதாங்க, இருதய சம்பந்தப்பட்டதுதான். அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் நன்மையா இருந்துட்டாலும் அந்த இருதயம் நல்லதையே நினைச்சிருந்தாலும் சரி, தீமையானாலும் தீமையில நிறைஞ்சு இருந்துட்டாலும் சரி, தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். பாருங்க, இவ்வளவு அழகா சபைக்கு வந்தாங்க, இப்படியெல்லாம் உட்கார்ந்தாங்க, இப்படியெல்லாம் ஜெபிச்சாங்க, ஒரு சமயம் இப்படியெல்லாம் சப்ஜெக்டும் கூட கொடுத்தாங்க. ஆனா இவங்க இருதயத்தை பாருங்க, இவங்க பாருங்க, ஒண்ணுமே தெரியாதவங்களா வந்தாங்க, ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி போனாங்க. ஆனா இவங்க இருதயத்தை பாருங்க. அப்பதான் வசனம் சொல்லுது, நம்ம ஏற்கனவே பார்த்த வசனம் தான் இல்லைங்களா? 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு யாரை குறிச்சும் தீர்ப்பு சொல்லிடாதீங்க. ஏன் அப்படின்னா எல்லாம் இருதயத்துக்குள்ள இருக்குது. அவங்கள நல்லவங்கன்னு நம்ம சொல்லிட வேணாம், கெட்டவங்கன்னு சொல்லிட வேணாம். நல்லவங்கன்னு சொன்னா தப்பு இல்ல இல்லைங்களா, கெட்டவங்கன்னு தான் சொல்லிடக்கூடாது. இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். எப்படிப்பட்ட யோசனையோட வந்து உட்கார்ந்து இருந்தாங்க தெரியுங்களா? இவங்க சப்ஜெக்டுக்கு தான் வந்தாங்க, ஆனா வந்த உடனேயே எங்க போயிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க. அப்புறம் ஆமீன் போடும்போது என்ன பண்ணாங்க, உள்ளேயே வந்தாங்க. இருதயத்தின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். அப்ப தேவன் புகழ்வார். பாருங்க, நம்ம ஒண்ணுமே இல்ல குப்பைன்னு நினைச்சவங்க கோபுரத்துல இருப்பாங்க. நம்ம கோபுரமாக நினைச்சவங்க ஒரு சில நேரத்துல என்ன ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், குப்பை ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். சரிங்களா? அதனால ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்முடைய இருதய நினைவுகள், யோசனைகள். ஒருத்தரை குறிச்சு நம்ம என்ன மைண்ட்ல வரைஞ்சி வச்சிருக்கோம், அவங்கள குறிச்சு என்ன யோசிக்கிறோம் ஒருத்தரை குறிச்சு அப்படிங்கறதான் தேவன் ரொம்ப முக்கியமா பார்க்கிறார். ஒரு சமயம் அதுல கொஞ்சம் உண்மை தேவனுக்கு நம்ம ஆரம்பத்துல காமிச்சிருக்கலாம். இப்ப அந்த இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கு? தாவீதை பார்த்தாரு, அந்த இருதயம் உண்மையா இருந்துச்சு, தாவீதை ராஜாவா தேர்ந்தெடுத்தார். நம்மள கூட இன்னைக்கு ராஜாக்களா ஆசாரியர்களை அழைச்சிருக்கிறாருன்னா அந்த இருதயம் தேவனுடைய பார்வையில ரொம்ப முக்கியமா அங்க இருக்குது அப்படின்னு கூட பார்க்கிறோம். இப்படி அழைக்கப்பட்ட தாவீது தான் என்ன பண்ணிட்டாருன்னா, சாத்தானுடைய தூண்டுதலினால, ஏவுதலினால ஒரு தப்பு அங்க பண்ணிட்டாரு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். 2 சாமுவேல் 24:1-2. கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல், யூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற சேனாபதியாகிய யோவாபை பார்த்து, ஜனங்களின் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு நீ தான் முதல் பெயர்செபா மட்டுமுள்ள இஸ்ரவேலரின் கோத்திரமெங்கும் சுற்றி திரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்றான். தேவனையே பார்த்து வந்த தாவீது உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு, தன்னுடைய மாம்ச பலத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுவரைக்கும் தன்னை நடத்திட்டு வந்த தேவனை அங்க மறந்துட்டாரு. இதுதான் காரணம். அப்ப இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, நாம கூட தேவனை பார்த்து வந்தோம், சத்தியத்தை பார்த்து வந்தோம், தேவனோட தான் நம்ம உடன்படிக்கை செஞ்சோம். ஆனா இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில மாம்ச சிந்தையின்படி செய்யறதுக்கு, ஒரு சில காரியங்கள் செய்யறதுக்கு, மாம்சத்தை திருப்திப்படுத்துறதுக்கு இறங்கிட்டோமா? தேவனையும் சத்தியத்தையுமே பார்த்து வந்த நம்மளுடைய கண்கள் சகோதர சகோதரிகளை பார்க்க ஆரம்பிச்சிருச்சா? ஏன் அந்த பிரதர் இப்படி இருக்கிறார், ஏன் இந்த சிஸ்டர் நல்லது, அதாவது ஆவிக்குரிய ஜீவிதத்துல சோர்ந்து போயிட்டு இருக்கிறவங்களை
குறைஞ்சு போயிட்டு இருக்கவங்கள நம்ம அந்த மாதிரி கவனிச்சு அவங்கள கொண்டு வர்றது நல்ல விஷயம். ஏன்னா அவங்கள கவனிக்கணும், அவங்கள குறிச்சு சிந்திக்கணும்னு வசனம் சொல்லுது. எபிரேயர் 10:24. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரையொருவர் கவனித்து ஒருவரை கவனிக்கணும். ஒவ்வொரு சிஸ்டர் பிரதர்ஸும் உன்னிப்பா நம்ம பார்க்கணும். எதுக்கு பார்க்கணும்? கீழே வசனம் வாசிங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாம ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். எதுக்கு அந்த ஒருத்தரை கவனிக்கணும்? அவங்கள பார்த்து புத்தி சொல்றதுக்கும், நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். புத்தி சொல்லணும். அதாவது பிரதர் நம்ம இப்படி இருக்கிறது சரியில்லை, சிஸ்டர் நம்ம இப்படி இருக்கிறது சரியில்லை, நம்ம ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளரணும். இதுக்கு ஒருத்தரை கவனிக்கிறது தப்பு வராது, அது நம்ம பக்தி விருத்தி அடைவோம். ஆனா ஒருத்தரை கவனிச்சு அவங்க கிட்ட இருக்கிற குறைகளை விமர்சனம் பண்றதுக்கு ஆரம்பிச்சாட்டாலோ அது ஒரு வகையில தப்பாயிடும். இன்னொரு வகையில அவங்க கிட்ட இருக்கிற தவறுகளை பார்த்துட்டு நம்ம சோர்ந்து போயிடுறோம். எப்படி அப்படின்னா, இவங்களே இப்படித்தான் இருக்கிறாங்க, அப்புறம் நம்ம மட்டும் என்னத்த அப்படின்னு சொல்லி நம்மள நாமளே இறக்கிக்கிறது. அப்ப தேவனை சத்தியத்தை பார்த்து வந்துட்ட நாம இன்னைக்கு யார பாக்குறோம்? ஒரு சமயம் சத்தியத்துக்கு வழி நடத்துகிற சகோதரர்களை பாத்துறோமா? அவங்க சொன்னா எந்திரிக்கிறது, அவங்க சொன்னா உட்காருறது, இதுவும் கூட விக்கிரக ஆராதனை ஆயிடும். அப்ப தேவனை, ஏன்னா அவங்க சொன்னா எந்திரிப்போம், அவங்க சொன்னா உட்காருவோம், அவங்க விழுந்தா. ஏன்னா வசனம் இருக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல நட்சத்திரங்கள் என்ன பண்ணுவோம்னா அது மட்டும் விழுகாதான். நட்சத்திரங்கிறது என்ன இதுங்க? ஸ்டார். இன்னைக்கு சகோதர சகோதரி மத்தியில ஸ்டார் மாதிரி இருப்பாங்க பிரதர்ஸ். அது என்ன பண்ணுமா, அந்த நட்சத்திரம் விழும்போது அது மட்டும் விழாதான். என்ன பண்ணுமா, கூட இருக்கிற கொஞ்சத்தையும் சேர்த்துக்கிட்டு கீழே விழுந்துருமா. அப்ப என்னன்னா, ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியோ உன்னிப்பா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா, அவங்கள பின்பற்ற ஆரம்பிச்சோம்னா, அவங்க என்ன ஒரு விஷயத்துல விழும்போது என்ன ஆயிடுவோம், நாமளும் விழுந்துருவோம். அதனால அப்படியும் பார்க்க கூடாது. அவங்களுடைய விழுகையில நம்ம சோர்ந்தும் போயிடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தாவீது தேவன் தன்னை நடத்தி வந்த விதத்தை பார்க்க தவறிட்டு உலகத்து காரியங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. நாமளும் கூட இந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்புக்குள்ள வந்திருக்கிறோம். நம்ம தவறி போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா என்ன காரணம்னா, தேவனையும் சத்தியத்தையும் பார்க்கிறத விட்டுட்டு நாம் வெளி சூழ்நிலைகளை, சத்தியத்துக்குள்ள இருக்கிற சகோதர சகோதரிகளை பார்க்க ஆரம்பிச்சோம்னா சோர்ந்து போறதுக்கு, தவறி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது போன்ற சூழ்நிலையில இப்ப தாவீது சாத்தானால ஏவப்பட்டாரு. பாரு, நீயும் பாரு, அவங்கள பாரு, ஏவ தாவீது என்னவாயிட்டாரு, தவறிட்டாரு. நமக்குள்ள கூட அந்த ஏவுதல் வரும். எந்தெந்த வகையில வரும்? நமக்குள்ளேயே வரும். ஏன் இப்படி எல்லாம் இருக்கிறாங்க, ஏன் இப்படி எல்லாம் பேசுறாங்க? இன்னொன்னு யார் மூலமா வரும்? மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் மாம்சத்தோடையும் வரும். நம்ம சுய மாம்சமும் வரும், கூட இருக்கிற கணவன் இல்லைன்னா மனைவி மூலமா வரும், இல்லைன்னா ரத்தம் மூலமா வரும், இல்லைன்னா சுத்தி இருக்கிறவங்க மூலமா வரும். பல வகைகள்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது நம்மளுடைய அழைப்பை நம்ம இழந்துடாம இருக்க நம்ம தான் கேரண்டி எடுத்துக்கணுமே ஒழிய வேற யாரும் என்ன பண்ண முடியாது, கேரண்டி கொடுக்க முடியாது. அப்ப தாவீதை ஏவிட்டாரு, தாவீது விழுந்துட்டாரு. இன்னைக்கு தேவனால மிகப்பெரிய அழைப்புக்குள்ள அழைக்கப்பட்டிருக்கிற நாம எப்படி இந்த ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கிறோம்? நம்மளுடைய பார்வைய எது மேல வச்சிருக்கோம்? இப்ப தாவீது தவறாரு, தேவன் அப்ப கூட விடல. என்ன பண்றாரு? உடனே யோவாப் என்ன பண்றாரு? 3வது வசனம் வாசிங்க. அப்பொழுது யோவாப் ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 100 மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் என் ஆண்டவனாகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன என்றான். என்ன ராஜா இப்படி ஆசைப்பட்டீங்க, இதெல்லாம் தப்பு, எச்சரிக்கிறாரு. இது போல இங்க யோவாப் யாருக்கு அடையாளம்னா தேவனுடைய பரிசுத்த ஆவிக்கு அடையாளம். நமக்குள்ள தேவன் தந்திருக்கிற அந்த பரிசுத்த ஆவி நம்மளை எச்சரிக்கும். வேண்டாம், இப்படி எல்லாம் பேசாதீங்க, இதையெல்லாம் நீங்க பாக்காதீங்க, சத்தியத்தை பாருங்க, தேவனை பாருங்க, கிறிஸ்துவ பாருங்க, இவங்களைத்தான் பார்க்க சொல்லி வேதம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும்னா நம்மள தேவனுடைய பரிசுத்தாவி எச்சரிக்கும், உணர்த்தும். ஏசாயா 30:21 வசனம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். தேவனுடைய ஆவி நமக்குள்ள உணர்த்தும். தப்பு, போற ரூட் தப்பு, பேசுற விதம் தப்பு, இப்ப நீ நடந்துகிட்டு இருக்கிற விதம் தப்பு அப்படின்னு சொல்லி நமக்குள்ள தேவனுடைய ஆவி நம்மள எச்சரிக்கும். யோவான் 16:8 வசனம். அவர் வந்து
பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர் வந்து தேவனுடைய ஆவி வந்து பாவத்தை குறித்தும் நமக்குள்ள வர பாவத்தை குறித்து நீதி இன்மையை குறிச்சு நமக்கு இருக்கிற நியாய தீர்ப்பை குறித்து அது உலகத்தை கண்டிச்சு சொன்னதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யாருக்குள்ள நடக்கும்? இந்த விஷயம் நமக்குள்ள இன்னைக்கு நடக்கும். அப்ப கண்டித்து உணர்த்துகிற காரியம் தேவனுடைய ஆவி கண்டிக்கும் நம்மள. அதையும் மீறி செயல்படும் போது தேவனுடைய ஆவி செயலற்றதாயிடும், செயல்படாது. சரிங்களா? அப்ப இங்க நம்ம பார்க்கும்போது அங்க யோவாப் அதை தடுக்கிறாரு. இங்க தேவனுடைய ஆவி நம்மள தடுக்கும். ஒண்ணு நேரடியா பேசி பார்க்கும், இல்லைன்னா வசனத்தின் மூலமா பேசி பார்க்கும், இல்லைன்னா சகோதரர்கள் மூலமா பேசி பார்க்கும். அப்பயும் நான் அப்படித்தான் அப்படின்னு சொல்லி நின்னா விட்டுரும். ஒண்ணுமே அதுக்கப்புறம் நமக்கு நடக்காது. நம்ம செய்யறதுதான் உலகத்திலேயே நியாயம், மத்தவங்க எல்லாரும் தப்பா நடக்கிற மாதிரி யாருக்கு தோணிரும்? நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்துடும். நம்ம ரொம்ப ஒரு லிமிட் தாண்டிட்டோம்னா நம்மளை விட உத்தமங்க உலகத்திலே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுவோம். யாரு யோகியம், என்ன சொல்றாங்க, என்ன பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட நமக்குள்ள சாத்தான் கொண்டு வந்துருவாரு. நம்ம என்ன ஆயிடுவோம்? முடிஞ்சோம். சரிங்களா? அப்ப இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், யோவாப் அதை தடுக்கிறார். அதே போல தேவனுடைய வார்த்தையை மீறி நடக்கும் போது தேவனுடைய ஆவி நம்மளை கூட தடுக்கும். ராஜாவின் வார்த்தை பலத்தது. 24:4 வாசிங்க. இப்ப யோவாப் தடுக்கிறாரு, தாவீது என்ன பண்றாரு? ஆகிலும் யோவாபும் ராணுவ தலைவரும் சொன்ன வார்த்தை செல்லாதபடிக்கு ராஜாவின் வார்த்தை பலத்தது. அப்படி பரிசுத்தாவி நமக்குள்ள பேசும் போது அங்க எது வைராக்கியம் உள்ளதா செயல்படுது? தேவனுடைய ஆவி இப்படி செய்யாதன்னு சொல்லும் போது அதுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா, இல்ல மாம்சம் சொல்றதுக்கு கீழ்ப்படுகிறோமா? இன்னைக்கெல்லாம் கூட்டத்துக்கு போகாட்டி என்ன அப்படின்னு மாம்சம் சொல்லுது. ஆவி போ, அப்பதான் ஏதாவது கொஞ்சமாச்சும் திருந்துவ அப்படின்னு ஆவி சொல்லும்போது அதெல்லாம் திருந்தித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எது அங்க பேசுது? மாம்சம் பேசுறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துறோமா, ஆவி பேசுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? அப்ப ரெண்டும் நம்ம கிட்ட போராடும். இதுல ஆவியும் மாம்சமும் நமக்கு வசனங்கள் இருக்கு. ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஒன்று கொண்டு என்ன பண்ண ஆரம்பிக்கும்? போராடும். ஜெயிக்கிறது எது அப்படிங்கிறது அவங்க கிட்ட இருக்கிற விஷயங்களை பொறுத்து அங்க இருக்குது. அதனாலதான் வேதம் சொல்லுது, எபேசியர் 4:30 வசனம், அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். துக்கப்படுத்தாதிருங்கள். இன்னொரு இடத்துல அணைத்து போடாதிருங்கள், இன்னொரு இடத்துல அவித்து போடாதிருங்கள். ஏன் அந்த அளவுக்கு எச்சரிப்பா பவுல் மூலமா தேவன் சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, இந்த தேவனுடைய ஆவிய துக்கப்படுத்துறதுக்கு அநேக வாய்ப்புகள் நமக்குள்ள இருக்கு. அதனாலதான் பவுல் அழகா சொல்லும் போது 2 கொரிந்தியர் 4:7 வசனம், இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த மகத்துவமுள்ள வல்லமை என்னங்க? அது தேவனுடைய பரிசுத்த ஆவி. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல், இதை நாங்களா பெற்றுக்கொள்ளல, இது தேவன் தந்தது, தேவனால் உண்டாயிருக்குது. இந்த பொக்கிஷத்தை, என்ன அந்த பொக்கிஷம்? தேவனுடைய பரிசுத்த ஆவி. இந்த தேவனுடைய பரிசுத்த ஆவிங்கிற பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இப்ப 2 இருக்குது நம்ம கிட்ட. ஒண்ணு மண்பாண்டம், நம்ம சரீரம். இன்னொன்னு பொக்கிஷம், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவி. மண்பாண்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, பொக்கிஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? எதுக்குங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? அநேக நேரங்கள்ல மண்பாண்டத்துக்கு தான். அநேக நேரங்கள்ல என்ன பண்ணிடுறோம்னா, சகோதரர்கள் அருமையா சொல்லியிருக்காங்க, பொக்கிஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாம் மண்பாண்டத்துக்கு, அதாவது சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது இந்த தவறு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. புது சிருஷ்டிக்கு உரிய வாழ்க்கை வாழாமல் சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது இப்போது பொக்கிஷத்தை மண்பாண்டம் தாங்காமல் மண்பாண்டத்தை பொக்கிஷம் தாங்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அந்த மண்பாண்டம் எதுக்கு இருக்குன்னா அந்த பொக்கிஷத்தை தாங்கிறதுக்காக வச்சு கொடுத்திருக்கிறாரு, மண்பாண்டத்தை இன்னும் அழிக்காம. ஆனா அநேக நேரங்கள்ல எது தாங்க வேண்டியது? இந்த மண்பாண்டத்தை எது தாங்குது? அப்படியே தாங்கி அப்படியே கொண்டு வந்து உட்கார வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தேவனுடைய ஆவி என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? வர்றதுக்கு போறதுக்கு தான் உதவி செய்ய முடியுதே ஒழிய சத்தியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கோ அதை பகுத்து ஆராய்ஞ்சு பாக்குறதுக்கோ கீழ்படுகிறதுக்கோ எதுக்கு இடம் கொடுக்கறதே இல்ல. இந்த மண்பாண்டம் ஊட்டிக்கிட்டு போறியா, ஊட்டிக்கிட்டு வர்றியா, அதோட ஆவி நீ நிறுத்திக்க. கீழ்படியணும்ல நீ என்ன பண்ணாத, எதிர்பார்க்காத. எதுக்கு நாம முக்கியத்துவம் அநேக நேரங்கள்ல அங்க கொடுத்துறோம். அப்ப இந்த முக்கியத்துவம் கொடுத்து இப்ப தேவன் துக்கப்பட்டு இப்ப என்ன பண்றாருன்னா எருசலேமை அழிக்கிறதுக்கு அங்க முன் வந்துடுறாரு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப எருசலேம் எதை அடையாளப்படுத்துதுங்கும் போது தேவன் நமக்கு வச்சிருக்கிற மேன்மையான அந்த வாய்ப்பை தான் அடையாளப்படுத்துது.
இப்ப நம்ம மண்பாண்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா, தேவன் நமக்கு வச்சிருக்கிற மேன்மையான வாய்ப்புக்கு அழிவு வருது. அது நம்ம நெருங்க முடியாம தடை செய்யுது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அதை இழக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு வந்துடுது. அப்ப நாம இன்னைக்கு காண்பிக்கிற அலட்சியம் தேவ வார்த்தைக்கு நடுக்கம் இல்லாம போகும்போது என்ன ஆகும்னா, தேவன் ஒரு குறிப்பிட்ட காலம் பார்ப்பாரு, இந்த வாய்ப்பை அப்படியே எடுத்து என்ன பண்ணிடுவாரு, இன்னொருத்தருக்கு கொடுத்துருவார். நம்ம என்ன ஆகும், நமக்கு தான் இந்த வாய்ப்பு கிரீடத்தை வச்சுக்கிட்டு இருந்தாரு. தேவன் ரொம்ப பொறுத்து பார்த்தாரு. நம்ம அதுக்கு கீழ்ப்படுகிற மாதிரியோ அந்த வாய்ப்புக்கு தகுதியோ காமிக்கல, உடனே தூக்கி இன்னொருத்தருக்கு கொடுத்துருவாரு. நம்ம என்ன ஆகும் நினைக்கிறீங்க? ஒன்னும் ஆகுமா, அப்படியே தான் இருப்போம். அதே பேரோட அதே சரீரத்தோட அப்படியே வருவோம், எக்லீசியாவுக்கும் வருவோம், உட்காருவோம், சத்தியமும் கேட்போம், போய்கிட்டு தான் இருப்போம். ஏன்னா ஏதாவது ஒண்ணு வந்து வீட்டிலேயே படுக்கிற மாதிரி தான் அறிவு வந்துருமே நமக்கு. அதுக்கெல்லாம் தேவன் வாய்ப்பே இருக்காது. ஏன் அப்படின்னா, நம்ம மனசுல நம்ம எப்படிதான் இருந்துட்டு இருப்போம்னா, நம்ம கரெக்டா தான் இருக்கோம், நம்ம சரியா தான் இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம வருவோம், உட்காருவோம், போயிட்டே இருப்போம். ஆனா தேவனுடைய சத்தியத்தை ஆரம்பத்துல கேட்டப்போ ஒரு நடுக்கம் இருந்திருக்கும், தேவனுடைய சத்தியத்தை கேட்கும் போது ஒரு பயம் இருந்திருக்கும். இப்ப அது என்ன தெரியுங்களா இருக்கும், மார்க் போட ஆரம்பிச்சிருக்கும். இவர் வந்தாலே இப்படித்தான் பேசிட்டு இருப்பாரு, ஐயோ இவர் 2 hour இல்லைன்னா முடிக்க மாட்டாரு, இவருன்னா ஒரு 3/4 hourல முடிச்சிருவாரு. இப்படித்தான் நம்மளுடைய மைண்ட் போயிட்டு இருக்குமே மொழி. தேவனுடைய வார்த்தை அவங்க கிட்ட இருந்து என்ன வருது, என்ன பேசுறாங்க, அதை பத்தி தான தியானம் நமக்குள்ள என்னவாகாதுன்னா வேலை செய்ய. வருவோம், உட்காருவோம், போய்கிட்டு இருப்போமே ஒழிய அதை குறித்த எந்த ஒரு செயலாக்கமும் நமக்கு என்ன இருக்காதுன்னா இருக்காது. ஆனா சகோதர சகோதரிகளுடைய பார்வையில் நம்ம எப்படி இருந்துட்டு இருப்போம், நீங்க எல்லாம் எத்தனை, நம்மள வந்து 5 வருஷம் உங்களுக்கு அந்த ஐயோ அதெல்லாம் நமக்கு தெரியாதா, அந்த நிழல் அதெல்லாம் நமக்கு தெரியும், இதெல்லாம் நமக்கு தெரியும், எல்லாமே தெரிஞ்சிருப்போம். சரிங்களா? வாய்ப்புக்குள்ள இருக்கிறதா நம்மளை நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா தேவனுடைய அது நமக்கு நல்லா உட்கார்ந்தோம்னா தெரிஞ்சிடும். ஏன்னா முன்ன இருந்த அந்த ஒரு பயம், முன்ன இருந்த அந்த ஒரு நடுக்கம், முன்ன இருந்த அந்த ஒரு பயபக்தி, முன்ன தேவனுடைய காரியங்களை காமிச்ச உற்சாகம் இப்ப டோட்டலா கம்மியா இருக்கும். சரிங்களா? ஆனா நம்ம வர்றது, நம்மளுடைய நட, நம்மளுடைய செயல், நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய செயலாக்கம் எல்லாத்துலயும் என்ன வந்திருக்குன்னா ஒரு, அதாவது சீனியர் ஜூனியர்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி என்ன ஆயிடுவோம்னா நம்மளுடைய சிந்தைகள் மாற ஆரம்பிச்சு. அப்ப என்ன இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா, மண்பாண்டம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கா அதிகமா, பொக்கிஷம் பெருகி இருக்கா? பொக்கிஷத்தை வளர்த்து இருக்கிறோமா இல்ல மண்பாண்டத்தை தான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறோமா? அது நம்மளுடைய, அதாவது ஆவிக்குரிய சிந்தை நமக்குள்ள இப்ப அதிகம் வளர்ந்துருக்குதா, உலக சிந்தை அதிகமா நிரம்பி இருக்குதா அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளை நிதானிச்சு அங்க பார்க்கலாம். அப்ப இப்படி நம்ம ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, வாய்ப்பு நம்மளை விட்டு போயிட்டே இருக்கும், இன்னொருத்தருக்கு அந்த வாய்ப்பு நெருங்கிக்கிட்டே இருக்கும். எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு 36 வரைக்கும் வச்சாரு, 36 தான் அவங்களுக்கு லிமிட், அதுக்கு மேல வரலையா காத்துக்கிட்டு இருக்கிறாரு கொர்நேலியு. ஐயோன்னு தேவனுடைய சமூகத்துல காத்துக்கிட்டு இருக்காரு. உடனே அந்த நாள் வந்த உடனே தூதன் அனுப்பிச்சிட்டார். தூதன் வந்து இவ்வளவு நாள் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்துச்சு, ஓகே கொர்நேலியு நீ வந்துடலாம், உடனே வாய்ப்பு அங்க போயிடுச்சு. தேவன் காத்துக்கிட்டு இருக்கிறார். இந்த வாய்ப்புக்காக துடிச்சுக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கிற ஜனங்கள் நம்மளை சுத்தி காத்துக்கிட்டு இருப்பாங்க. அது நமக்கு தெரியாது, தேவனுக்கு தான் தெரியும். சரிங்களா? அந்த எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. ஒரு சமயம் இந்த மாதிரி வந்து உட்கார்ந்து சத்தியம் கேட்கக்கூடிய வாய்ப்பு கூட அவங்களுக்கு, ஆனா எல்லா அனுபவங்கள் எல்லாம் கொடுத்து, அதுக்குதான் ஓமைகள் இருக்கு. 11ஆம் மணி வேலையில வந்தவங்க கூட என்ன ஆயிட்டாங்களாம். அதனால தகுதி யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் கொடுக்கலாம், அது தேவனுடைய கைகள்ல இருக்கு. வந்துட்ட நாம இருக்கிற நாம நம்மளுடைய கிரீடத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்கிறோமா இல்ல பறக்க விட்டுக்கிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவா தெரியும். கிரீடம் நம்ம கிட்ட இருக்குது, தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம், இல்ல கிரீடம் கொஞ்சம் நம்மளை விட்டு அப்படி போய்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது அவங்க தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்தா தெளிவா தெரியும். என்னன்னா முன்ன இருந்த அந்த நடுக்கம், பயம், பக்தி, வசனத்தின் மேல இருந்த வாஞ்ச, வசனத்தை படிக்கும் போது கேட்கும் போது ஏற்படுற நடுக்கம் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருக்குதா, கூட ஆரம்பிச்சு. இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம் கண்டுபிடிச்சுக்கணும். இதைதான் நம்ம இதுல பாக்குறோம். சரி, இப்ப அடுத்து என்ன அப்படின்னா, ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கணும் தாவீதுக்கு? ஒரு 70,000 பேர் சாகக்கூடிய அளவுக்கு ஒரு ஜனங்களை எண்ணுனதை தானே, எண்ணுனதை அப்படியே அழிச்சிட்டா, மறந்துட்டா, முடிஞ்சு போச்சு. இதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கணும்? ஒரு எச்சரிப்பு கொடுத்து மன்னிச்சிருக்கலாம். இல்ல காத்து தீர்க்கதரிசியை முன்னாடியே அனுப்பிச்சு, தாவீது யோவாப் தடுக்கும் போதே
காத்து தீர்க்கதரிசியும் போய் தேவன் என்ன அனுப்பிச்சாரு, நீ இந்த மாதிரி என்னலான்னு மைண்ட்ல நினைச்சுக்கிட்டு இருக்கியாமா, என்னப்படாது தாவீது, இதெல்லாம் ரொம்ப தப்பு, இதெல்லாம் விட்டுரு அப்படின்னு சொல்லி அப்பவே தடுத்து இருக்கலாம். ஏன் இங்க தேவன் அப்படியே அமைதி காமிச்சிட்டு பின்னாடி எதுக்கு அவருடைய கோபத்தை காமிக்கிறாரு அப்படின்னா, இங்க தாவீது ஏதாவது ஒரு மனம் திரும்புதல் காமிப்பாருன்னு தேவன் எதிர்பார்த்தாங்க. யோவாப்பு மூலமா லைட்டா சொல்லி பார்ப்போம், அப்பயாவது உணர்வு வருதான்னு பார்ப்போம். இது எதுக்கு அடையாளம் நான் சொல்ல தேவையில்லை. நம்ம எப்பயெல்லாம் லைட்டா தவறுறோமோ தேவன் அவருடைய பிள்ளைகளை கொண்டு பல வகைகள்ல அந்த எச்சரிப்பை கொடுக்க தவறவே மாட்டார். தேவன் சைடு தப்பு 100% இருக்கவே இருக்காது. ஏதோ ஒரு வகையில என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதெல்லாம் இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். ஆரம்பத்துல எடுத்த உடனே அவங்களை தண்டிக்க மாட்டாரு. அதை நான் ஏற்கனவே சொன்னது. அதாவது நம்ம தப்பு செய்யும் போது தண்டனையை தேவன் என்ன பண்றது இல்ல தெரியுங்களா, சொன்னா உடனே கொடுக்கறது இல்லைங்க. நம்ம தப்பு செய்யும் போது தேவன் தண்டனையை உடனே கொடுக்க மாட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமா தான், அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் அவர் செய்வார். ஆனா நல்லது செஞ்சோம்னா ஆசீர்வாதத்தை எவ்வளவு லேட்டா கொடுப்பாரு, உடனே கொடுப்பாரு. அதுக்குரிய சந்தோஷம், அதுக்குரிய பரிசுத்தாவி உடனே நமக்கு அது தெரியும். உள்ளுக்குள்ள அந்த ஒரு சந்தோஷம், தேவன் கொடுக்கிற அந்த ஒரு இது நமக்குள்ள நல்லா தெரியும். ஆனா தவறு செய்யும் போது உடனே தண்டனை கொடுக்கறது. அதனாலதான் பவுல் சொல்லும் போது பாவம் பெருக பெருக அங்க என்ன கூட பெருகும், கிருபை பெருகும். பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் போகட்டும், இன்னும் கொஞ்சம் பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் இறக்கம் காமிப்போம், இன்னும் கொஞ்சம் பொறுமை காமிப்போம். தேவன் தவறு செய்யும் போது அதிக கிருபை காமிப்பாரு. ஆனா நல்லது செஞ்சா உடனே ஆசீர்வாதம் காமிப்பாரு. சரிங்களா? அதனால அவர் கிருபையை நம்ம என்னவா நினைச்சிடக்கூடாது, அது எப்பவும் இருக்கும், அது எப்பவும் இருக்கும். இவ்வளவு நாள் நடத்திட்டாராம், அவ்வளவு தப்பு இருக்கும்போது இனிமே நடத்தாம விட்டுருவாராமா? அந்த மாதிரி அந்த கிருபையை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது. அதான் கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான்னு நமக்கு எபிரேயர்ல ஒரு வசனம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தேவன் நமக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கிற கிருபைய அலட்சியம் பண்ணிடவே கூடாது. ஒரு சகோதரனை ஒரு சகோதரிய நமக்கு என்ன பண்ணிடக்கூடாது, ஒப்புமைப்படுத்தி பாத்திரவே கூடாது. இயேசு கிறிஸ்துவை தான் நம்ம பார்த்து 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 போகணும். ஏன்னா இங்க இருக்கிற யார நம்ம ஒப்பிட்டுட்டாலும் நம்ம என்ன ஆயிடுவோம், ஏன்னா எல்லாருமே பலகீனத்துல இருக்கும், விழுந்து போறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப இங்க பாருங்க, ஒரு எச்சரிப்பு கொடுத்து மன்னிச்சிருக்கலாம், முன்னாடியே சொல்லியிருக்கலாம். ஆனா தாவீது ஒரு மனம் திரும்புதல் காமிப்பாரா? அப்படிதான் தேவன் அநேக நேரங்கள்ல நம்ம கிட்ட வருகிற பலகீனங்களுக்கு கிருபைய காமிச்சு கூட பாக்குறாரு. இப்ப நாமும் மாம்சிகமான முடிவுகள் எடுக்கும் போது தேவன் இது போல அமைதியாக இருந்து நாம் ஏதாவது மனம் திரும்புதல் காண்பிக்கிறோமா என்று கடைசி வரை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். தாவீது இப்ப உணர்ந்துட்டார். ஏன் உணர்ந்தும் கூட தேவன் மன்னிக்கல அப்படின்னா, 8 லட்சம் பேர்ல 70,000 பேர் மரிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இங்க ஒரு மிகப்பெரிய நியாயப்பிரமாண விதியை யார் மீறிட்டானா, தாவீது அங்க மீறிட்டார். என்ன அந்த விதி? யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 11 இருந்து 13 வரை. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, மோசேக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கும் போது கர்த்தர் ஒரு முக்கியமான வார்த்தை சொல்றாரு. சொல்லுங்க. நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் இலக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு. இஸ்ரேல் புத்திரரை எண்ணும் போது ஏதோ ஒரு சூழ்நிலையில போருக்கு என்றையா, ஜனத்தொகை எவ்வளவுன்னு என்றையோ இலக்கம் பார்க்கும் போது, அவர்களை எண்ணும் போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு, அவங்களுக்குள்ள வாதை எதுவும் உண்டாகாம இருக்கும்படி, அவர்களில் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்தில் தன் தன் ஆத்மாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன். அங்க மீட்கும் பொருள் கொடுக்கணும், அங்க ஒரு பலி செலுத்தணும். சரிங்களா? அப்படி செலுத்தலன்னா என்னாகும்? வாதை வரும். இது நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணத்தை தாவீது படிச்சிருப்பாரா, படிச்சிருக்க மாட்டாரா? நிச்சயமா படிச்சிருக்கணும். அதுவும் நியாயப்பிரமாணம். ஏன்னா ஒரு ராஜாவா ஒருத்தர் ஆனாருன்னா ஆசாரியனுக்கிட்ட இருந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி நியாயப்பிரமாணத்துல வாங்கி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், அத டெய்லி படிச்சு தெரிஞ்சிருக்கணும். இது தேவன் நீங்க உபாகமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ராஜாக்களுக்குன்னு கொடுத்திருப்பாரு ஒரு சில ரூல்ஸ். அதுல முக்கியமான ரூல்ஸ், ஆசாரியன் கிட்ட இருந்து என்ன பண்ணணும்னா ஒரு காப்பி நியாயப்பிரமாணம் வாங்கி அவர் வச்சுக்கிட்டு அதை படிச்சு அதுக்கு கீழ்ப்படியணும். தாவீது கீழ்ப்படிஞ்சவர் தான், நியாயப்பிரமாணத்தின்படி நடந்தவர் தான். ஆனா இங்க இந்த நியாயப்பிரமாணத்தை மீறினதுனால தேவனுடைய நீதி அங்க என்னாச்சு, 70,000 பேர் மரிக்க வேண்டியதா ஆயிடுச்சு. அப்ப லெக்கம் பார்த்தது தாவீது செஞ்ச தவறு, அதுக்கு மீட்கும் பொருள் கொடுக்காதது, அதாவது தேவனுடைய வார்த்தைய அலட்சியம் பண்ணது 2வது தவறு. 3வது என்ன தவறுனா, அநேக நன்மைகள் அநேக ஆசீர்வாதங்கள் வாங்கின தாவீது இதை செஞ்சாரு பாருங்க, இது அவருடைய 3வது தவறு. இங்க எந்த ஒரு உதவியும் தேவன் செய்யல, தவறை தடுக்கல, அமைதியா கவனிச்சு அதுக்கான சிச்சையும் கூட கொடுத்துட்டாரு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்து தாவீது செஞ்ச தப்புக்கு யாருதான் மரிச்சா?
இஸ்ரேல் ஜனங்கள் தான் மரிச்சாங்க. இது எதுக்கு அடையாளம் அப்படின்னா, நம்ம மாம்சத்துல எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் நம்ம ஆவியதான் அது என்ன பண்ணும், பாதிக்கும். மாம்சம் பாதிக்காது. நமக்குள்ள பெற்றிருக்கோமே பரிசுத்த ஆவி, அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகிக்கிட்டே போகும், செத்துக்கிட்டே போகும். மாம்சத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஒரு சமயம் ஒரு மேரேஜுக்கு போய், ஒரு உலக பிரகாரம் மேரேஜ் போய் முன்னாடின்னா ஆய்வுன்னு செயல்படுறோம்னு வச்சுக்குவோம். எல்லாரும் என்னமா கஷ்டப்பட்டாரியா, எல்லாரும் பாராட்டி நம்ம மாம்சத்தை என்னதான் பண்ணுவாங்க, நல்லா உச்சத்துக்கு தான் கொண்டு போய் வைப்பாங்க. ஆனா நம்மளுடைய ஆவி அட்ரஸ் இல்லாம போயிடும். பாருங்க, நம்ம மாம்சத்துல எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் ஆவி என்ன ஆகுதுன்னா அங்க சாகுது. அங்க தாவீது செஞ்ச தவறுக்கு இஸ்ரேலர்கள் செத்தாங்க. இங்க நம்ம மாம்சத்துல இருக்கிற எல்லா முடிவுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம எடுக்கிற முடிவுகள் ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்து நம்ம பார்க்கிறோம் காத்து தீர்க்கதரிசி. இவர் தான் என்ன பண்றாருன்னா ஒரு சில ஆலோசனைகள் கொடுக்கிறாரு. அப்ப இது எதுக்கு அடையாளம்னா, தேவனுடைய வார்த்தைக்கு இந்த காத்து தீர்க்கதரிசி அடையாளமா இருக்கிறாரு. இவர் ஒரு சில ஆலோசனைகள் கொடுத்த உடனே தாவீது கீழ்ப்படுகிறாரு. அது வாதை நிறுத்தப்படுறதுக்கு உதவியா இருக்குது. அப்ப நம்மளும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நம்மளுடைய வாழ்க்கையிலும் வருகிற அது போன்ற காரியங்களை, பரிசுத்தாவின் குறைவுகள், பரிசுத்தாவியை அவமதிக்கிற காரியங்கள், துக்கப்படுத்துகிற காரியங்கள் நம்ம என்ன ஆயிடலாம், மீண்டு தேவனுக்கிட்ட உணர்ந்து மன்னிப்பு கேட்டு சரியாயிக்கிறதுக்கு அது வாய்ப்புகளா அமையும். அடுத்து நம்ம பார்க்கிறோம் அர்வானா. அவர் யாருக்கு அடையாளம்னா, தேவனோட உடன்படிக்கை செஞ்ச மற்ற பரிசுத்தவான்களுக்கு அவர் அடையாளமா இருக்கிறார். எப்படின்னா, தாவீது தவறு செஞ்சாரு, அர்வானா என்ன பண்ணாருன்னா வாதை நிறுத்தப்படுறதுக்கு அங்க உதவி செய்யறாரு. அப்ப இதோட அடையாளம் என்னன்னா, இவ்வாறு தவறுக்குள் போகிறவர்களுக்கு மற்றவர்களுடைய வாழ்க்கை முறை ஒரு மனம் திரும்புதலையும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ உற்சாகப்படுத்தவும் செய்யும். ஒரு தவறுக்குள்ள போயிட்டு இருப்போம், யாரோ ஒரு சகோதரர்கள் மூலமாவோ யாரோ ஒரு சகோதரிகள் மூலமோ ஒரு வார்த்தையை நம்ம கேட்போம், ஐயோ அப்படின்னு சொல்லி உடனே என்ன ஆகிக்குவோம், நம்மள சரி பண்ணிக்குவோம். இதுக்குதான் யார் அடையாளமா இருக்கிறாருன்னா அர்வானா அங்க அடையாளமா இருக்கிறாரு. இப்ப தாவீது தவறு செஞ்சாரு, இஸ்ரேல் ஜனங்கள் பாதிக்கப்பட்டாங்க. அதுக்கு ஒரு அடையாளம் என்னன்னா, நம்ம மாம்சத்துல எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் என்ன பாதிப்பு, ஆவி பாதிப்பு. இன்னொரு அடையாளம் கூட இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாம செய்கிற ஒவ்வொரு தவறும் யாருக்கு தெரியுங்களா பாதிப்பு, இஸ்ரேலர் யாருக்கு இன்னொரு அடையாளம் தெரியுங்களா, உலக ஜனங்களுக்கு அடையாளம். நாம தப்பு செய்ய செய்ய அது யார பாதிக்கும் தெரியுங்களா, உலக ஜனங்களை பாதிக்குது. எந்த வகையில அப்படின்னா, சபை வாய்ப்பு என்ன ஆகிக்கிட்டே போகுது, லேட் ஆகிக்கிட்டே போக போக உலக ஜனங்களுக்கு ஆசீர்வாத காலம் லேட் ஆகிக்கிட்டே போகும்போது அவங்க கூட என்ன ஆகிட்டே இருக்காங்க, பாதிப்புக்குள்ள போய்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம பார்க்கும்போது நம்ம தவறு செய்யறது உலகத்தை கூட என்ன பண்ணுதுன்னா பாதிக்குது அப்படிங்கறத நம்ம கவனிக்கிறோம். அப்ப இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கடந்த காலத்துல தன்னை தேவன் எப்படியெல்லாம் நடத்தினார் அப்படிங்கிறத தாவீது மறந்துட்டு தன்னுடைய மாம்ச பலத்தை, சூழ்நிலைய பார்த்துட்டாரு. இதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம். அப்ப நாம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம், நம்மளுடைய பார்வைய எது மேல வச்சிருக்கிறோம், ஆரம்பத்துல சத்தியத்துக்குள்ள வரும்போது நம்ம காமிச்சிட்ட குணலட்சணங்களினுடைய வளர்ச்சி என்ன, இப்ப நம்ம காமிக்கிற குணலட்சணங்களுடைய வளர்ச்சி என்ன, தேவனுக்கு பிரியமான குணலட்சண வளர்ச்சி இருக்குதா, தேவனை துக்கப்படுத்துகிற காரியங்கள்ல வளர்ந்துகிட்டு இருக்கிறோமா, நம்மளை நாமளே ஆராய்ஞ்சு பார்க்கணும். யோவாப்பு தடுக்கும் போதே சரியாயிக்கணும். இல்லைன்னா அதுக்கு பின்னாடி வருகிற, அதாவது பரிசுத்தாவி தடுக்கும் போதே சரியாகிக்கிட்டோம்னா அது நமக்கும் தேவனுக்கும் முடிஞ்ச ஒரு காரியமாயிடும். இல்லைன்னா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வாய்ப்புக்குள்ள உள்ள வர்றதுக்கு, கொர்நேலியு போல ஒரு கூட்டத்தார். அப்ப நாம ரொம்ப ஜாக்கிரதையா இந்த ஓட்டத்தை ஓடணும். அப்ப இன்னைக்கு நாம எப்படி இருக்கோம், எபிரேயர் 3:14 நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். அப்ப ஆரம்பத்தில் நாம் கொண்டிருந்த நம்பிக்கை இன்னைக்கு எப்படி இருக்கு? எபிரேயர் 10:32-33. முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல், நிந்தைகள் உபத்திரவங்களினால நீங்க வேடிக்கையாக்கப்பட்டது, மத்தவங்க பார்வையால் நம்ம ஒரு வேடிக்கையா இருந்தோம். ஐயா என்ன இவங்க என்னமோ இப்படி போனாங்க அப்படி போனாங்க இப்படி இருக்கிறாங்க, வேடிக்கையாக்கப்பட்டதும் அன்றி அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளுமானீர்கள். அப்படி நடத்தப்பட்ட அந்த போல நிறைய பேர் வேடிக்கையாக்கப்பட்டாங்க, அவங்களோட நம்மளும் கூட இணைஞ்சிருந்தோம். அந்த முந்தின நாட்களை நினைச்சு பாருங்க. இப்ப நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படியா இருக்குது? கலாத்தியர் 4:15. அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? ஆரம்பத்துல அந்த சத்தியம் கேட்கும் போது, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்க வச்சிருந்த அந்த சந்தோஷம், ஆனந்த பாக்கியம், இப்ப அந்த ஆனந்த பாக்கியம் இப்ப இடையில அதை சேர்க்கணும்.
இப்ப எங்கே? இல்ல பிரதர், அப்படியே இருக்கு பிரதர். ரொம்ப சந்தோஷம். இல்ல பிரதர், கொஞ்சம் காணாம தான் போயிருக்கு. எங்க காணாம போயிருக்கு? எதனால காணாம போச்சு? எப்ப காணாம போச்சு? எப்படி காணாம போச்சு? கண்டுபிடிச்சு என்ன பண்ணணும்? அந்த ஆனந்த பாக்கியத்தை மறுபடியும் நமக்குள்ள கொண்டு வந்து கொள்ளணும். சரிங்களா? எபிரேயர் 12 அதிகாரம் 12 இருந்து வாசிங்க. ஆகையினால் நமக்கு நிறைய டயர்டு வந்துடும், அசதி வந்துடும், இந்த ஓட்டத்துல சோர்வு வந்துடும். அது அடிக்கடி நான் சொல்றது உண்டு. ஏன் அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு ஆவிக்குரிய ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கோங்கிறது நம்ம கண்ணால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது, காதால கேட்க முடியாது. ஏதாவது ஒரு தரிசனம் தேவன் கொடுப்பாரா? நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு தேவதூதன் வந்து நீங்க 95% ஓடிட்டீங்க, இன்னும் 5% தான் ஓடணும் பிரதர் சந்திரன் அப்படின்னு ஏதாவது சொல்லுவாரா? அப்படின்னா 5% தானே, உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் வந்து வேலைக்கு போகாம என்ன பண்றேன், ஓடி முடிச்சிடறேன்னு ஓடி முடிச்சிடலாம். ஆனா தெரியாது, நம்ம 99 வந்திருப்போம். ஆனா வெளிப்பார்வை பாத்தீங்கன்னா 5% தேர்ன மாதிரி தான் தெரியும். அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, 5 தான் இருக்குது. ஆனா தேவனுடைய பார்வையில் அது 99 ஆயிருக்கும். அப்ப என்ன பண்ணிருப்போம்னா, இந்த 5 பார்த்துட்டு டர்ன்னு இறங்குவோம் பாருங்க, 99ல இருந்து 0ல வந்து நின்றுவோம். ஏன் அப்படின்னா, நம்ம கண்கள் காணல. நம்ம எந்த அளவுக்கு ஆவிக்குரிய ஜீவம் வளர்ச்சி காமிச்சிருக்கிறோம், எந்த அளவுக்கு தேவனுடைய பார்வையில பிரியமா இருக்கிறோங்கிறத கண்ணு பார்க்கல. சரிங்களா? அப்ப இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாததுனால நம்ம அடிக்கடி என்ன ஆயிடுவோம்னா, நல்ல வளர்ச்சிக்குள்ள இருப்போம். ஆனா ஒருத்தர் நம்மளை பத்தி சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் ஏன் வர்றாங்க, இவங்கெல்லாம் என்ன வளர்ச்சி காமிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து நம்ம காது கேட்டுருக்கோம். இது நமக்கு வந்து சோதனையா இருக்கும். ஐயே, அப்ப நான் பட்ட பிரயாசமெல்லாம் வீண்தானா? உடனே சருன்னு இறங்கிடும். சரிங்களா? தெரியாது. அதனாலதான் நமக்குள்ள என்ன ஆயிட்டு இருக்கு. அதான் நான் அடிக்கடி சொல்றதா, மார்க் நம்ம படிக்கும் போது நல்லா படிச்சு இந்த தடவை 100க்கு ஒரு 80 வாங்கியிருந்தோம்னு வச்சுக்கோமே, ஏனோ தானோன்னு தான் படிச்சேன், அதுக்கே நான் எவ்வளவு வாங்கிட்டேன், 80 வாங்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சேன்னா 90 வந்துடும். கொஞ்சம் நல்லா படிச்சு பார்ப்போம், அடுத்த தடவை மார்க் என்ன வந்துடும், 90 வந்துடும். 90 வந்துருங்க. நல்லா படிக்காமே 80 வந்துச்சுன்னா, நல்லா படிச்சிருந்தா என்ன வரும், 90 வந்துருச்சுல. அப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சேன்னா என்ன பண்ணிடலாம், இன்னும் கூட மார்க் வாங்கி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் அந்த விளையாட்டை குறைச்சி, இந்த நேரத்தை குறைச்சி, இந்த டிவி பாக்குற டைமை குறைச்சி, இன்னும் கொஞ்சம் படிப்புல கவனம் செலுத்தினேன்னா இன்னும் கூட மார்க் வாங்கலாம். அப்படி உட்கார்ந்தாங்கன்னா அடுத்த தடவை 95 ஆயிடும். 95 வந்த உடனே என்ன ஆகும்னா, எல்லாரும் கை கொடுப்பாங்க, நம்மளை விட மார்க் எல்லாரும் நம்மளை மதிக்க ஆரம்பிப்பாங்க, எல்லாரும் நமக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. 95 மார்க் வாங்கியிருக்கேன். இப்ப என்ன ஆயிடும் தெரியுங்களா, நமக்கு அடுத்த தடவை 100 வாங்கணுங்கிற எண்ணம் வந்து உட்கார்ந்துருக்கும். இதெல்லாம் என்ன ஆகுது, நமக்கு கண்ணுக்கு முன்னாடி நம்மளுடைய வளர்ச்சி என்ன ஆகிட்டே இருக்குது, அந்த மார்க் மூலமா தெரியுது. ஆனா ஆவிக்குரிய ஜீவியத்துல இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஒரு சமயம் டல்லா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கே ஒழிய நல்லா தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா உலகம் இது பாவம் நிறைஞ்ச உலகம், அசுத்தம் நிறைஞ்ச உலகம். நம்மளுடைய நற்கிரியைகளை மதிக்க தெரியாது, நம்மளுடைய நல்ல காரியங்களை புகழ தெரியாது, நம்ம கிட்ட இருக்கிற நல்ல எண்ணத்தை ஏத்துக்க முடியாத ஒரு மோசமான ஒரு உலகத்துல இருக்கிறோம். அதனால நம்ம நல்லா ஆக ஆக நம்மளை சோர்வுக்குள்ளாக்குகிற, நம்மளை சோர்ந்து போக வைக்கிற, நம்மளை ஒண்ணு இல்லாம ஆக்குறதுக்குன்னா நிறைய விஷயம் இருக்குது. நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதிகமா குடும்பத்துல கூட எதிர்பார்த்திட முடியாது, அதிகமா குடும்பத்துல இருக்க உடன்படிக்கை செஞ்சவங்க கிட்டே கூட எதிர்பார்த்திட முடியாது. ரொம்ப ஓவரா தான் அப்படின்ட்டுருவாங்க. சரிங்களா? ஏன்னா சொல்ல வரேன், ஏன்னா அந்த அளவுக்கு நம்முடைய நல்ல விஷயத்தை ஏத்துக்கிற, கிரகிக்க கூடிய பக்குவம் இன்னைக்கு குறைஞ்சுகிட்டு இருக்கிறதுனால நமக்கு தெரியாது. அதனால சோர்ந்து போயிடாதீங்கிறது தான் இந்த வசனம். கீழே வாசிங்க. இப்ப எபிரேயர் 12 அதிகாரம் 12வது வசனம். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி. ஆகையினால் இது போல எல்லாம் விஷயம் இருக்குங்க. ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்க திரும்ப என்ன பண்ணுங்க, உதங்க. அப்படி உதறி சரிங்களா, ஸ்டடி ஆகுங்க. ஏன்னா சோர்ந்து அப்படி போயிட்டீங்க, அப்படி ஆயிடாதீங்க. ஆவிக்குரிய ஜீவியத்துல உற்சாகி நிமிர்த்தி. முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். முடமாய் இருக்கிறது அப்படியே பிசகி போயிடாம சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். என்ன பண்ணணும் அதுக்கு? யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும். எல்லாரோடையும் சமாதானமா இருக்கு. எங்கெங்க சின்ன சின்ன கசப்புகள் குறைகள் இருக்கோ போய் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிருங்க. சமாதானமாய் இருக்கவும், பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். ஏன்னா பரிசுத்தம் இல்லாம அவரை போய் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும். தேவனுடைய கிருபை நம்ம மேல இருந்துகிட்டே இருக்குது.
நம்ம தவறு செஞ்சாலும் நம்ம நிலைச்சு நிக்கிறதுக்கு காரணம் இன்னும் கிருபை, இன்னும் கிருபை, இன்னும் கிருபை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அந்த கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி எந்த ஒரு கசப்பும் உங்க இருதயத்துல வைக்காம கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும், இதுக்கு உதாரணம் வைக்கிறார், ஒருவனும் வேசைக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவைப் போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவேளை சாப்பாட்டுக்காக, ஒருவேளை போஜனங்கிறது உலக காரியம். அந்த உலக காரியத்துக்காக சிரேஷ்ட புத்திர பாகங்கிறது சபை வாய்ப்பு. இந்த உலகத்துல இருக்கிற ஒரு சின்ன காரியத்துக்காக சபை வாய்ப்பை இழந்து போயிடாதபடி, அந்த மாதிரி ஒரு சீர்கெட்ட நிலைமை நமக்கு வராதபடி ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். ஏன்னா இந்நாட்கள் அந்த ஏசாயா என்ன பண்ணார்னா, அந்த சேஷ்டபுத்திர ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டாரு, ஆகாதவன்னு தள்ளப்பட்டுட்டாரு அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். கண்ணீர் விட்டாரு, கவலையோட தேடி பார்த்தாரு, ஆனா என்ன கிடைக்கல, மனமாறுதல் அடையாமல் போனான். இதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பாய் தாவீதினுடைய இந்த இஸ்ரேலரை இலக்கம் பார்த்த சம்பவத்துல வைக்கப்பட்டிருக்கிற காரியம். அப்ப இதை நம்ம மனசுல வச்சு வரும் நாட்கள்ல இன்னும் தேவனுக்கு பிரியமா வாழ்றதுக்கும், இன்னும் தேவனை மகிமைப்படுத்துற மாதிரி வாழ்றதுக்கும் நாம் பிரயாசம் எடுக்க தேவன் தாமே கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆம்.